நமஸ்தே, வணக்கம், நமஸ்கார். வெல்கம் டு 144 மார்க் கைலகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை பஞ்சாரஸ். இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் புதிய கேம்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்க வந்தேன். உங்கள் ரோஜா. என்ஜாய் பண்ணலாமா? முதல் வரப்போற பார்ட்டிசிபென்ட் பிரியங்கா. என் ஓவியமே, என் வானிலவே, என்னை சேரவா. கள்ளுச்சுவை முத்தம் முத்தம் கண்டிடவே தேடிவா. ரீசெண்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது? பெரிய திரை, இது சின்ன திரை டிவி. இதுல எல்லாம் கேம் ஷோஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்க ஃபுல் ஜாலி என்ஜாய்மெண்ட். உங்களுக்கு லக் வேணுமா, கிக் வேணுமா? ரெண்டுமே வேணும். ஆல் தி பெஸ்ட். வாங்க. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் கிங் கார்த்திக். வெண்ணிலவை மேகம் ஒளித்து வைக்க துடிக்கிறதே, கள்ளத்தனம் சத்தியத்தில் கருப்பு சாயம் புசுகிறதே, நீதி காற்று வீச வீச மேகம் எல்லாம் கலைகிறதே, கால தேவன் மழையடிக்க கருப்பு சாயம் வெளுகிறதே. வெண்ணிலவை வில்லன் ரோல் பண்றீங்களா? ஆமாம் மேடம். ஓகே, ரீசெண்டா என்ன படம் நடிச்சீங்க? லாஸ்ட் மூவி சக்கரவர்த்தி திருமகன், அலெக்ஸ் பாண்டியன், தோரணை, பையா. ஓகே, எல்லாமே வில்லன் ரோல். ஆமா. நீங்க பர்சனலா வில்லன் மாதிரி இருப்பீங்களா இல்ல நல்ல மனுஷா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்களா? ரியல்ல வில்லன், ரியல் ஹீரோ. பாத்தீங்களா? ரியல்ல வில்லன், ரியலா ஹீரோ. ஓகே, உங்களுக்கு லக் வேணுமா, கிக் வேணுமா? கிக்கு வேணும். லக் இருக்கிறதுனால தான் இங்க இருக்கேன். அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் ராம். கடலில துள்ளி விழும் அலையில ஜோடியாக நீயும் நானும் ஆடிடுவோம் முடிவில். ஓகே, இப்போ என்ன படம் ரீசெண்டா நடிச்சிருக்கீங்க? சக்கரவர்த்தி திருமகன். உங்களுக்கு லக் வேணுமா, கிக் வேணுமா? வெளியில இருந்தா கிக்கு, ஜி தமிழ் இருந்தா லக். ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் யாருன்னு அவளோட எதிர்பார்க்கறீங்களா? அவர் யார் தெரியுமா? மக்கள் மனதில் அழியாத இடம் பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலவே இருப்பாங்க. லயன் பி சக்கரவர்த்தி. Only one man, hitman, superman, showman, let's go! Hey, 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 hey. Evan, Evan, கண்கள் Evan, 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 பார்வை Evan, 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 எண்ணம் Evan, அன்றும் இன்றும் காதல் Evan, அன்றும் இன்றும் காதல் Evan. ஏவன் ஏவன் கண்ணம் ஏவன், ஏவன் ஏவன் கிண்ணம் ஏவன், ஏவன் ஏவன் எண்ணம் ஏவன், அன்றும் இன்றும் காதல் ஏவன், அன்றும் இன்றும் காதல் ஏவன்.
நல்ல மூமெண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் இது. ஓகே, எம்ஜிஆர் சார் மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு. அவரை நான் பார்க்க முடியல, நான் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்குள்ள அவர் இல்ல. ஓகே, இப்போ உங்களை பார்த்துட்டேன் நான். இது வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஷோ. டான்ஸ் இருக்கு, கேம்ஸ் இருக்கு, அண்ட் மூளைக்கு வேலை இருக்கும். உங்களுக்கு லக் வேணுமா, கிக் வேணுமா? எனக்கு லக் இருந்தா போதும். லக் இருந்தா போதுமா? ஆல் தி பெஸ்ட். ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்க. ரொம்ப அவளோட எதிர்பார்க்கறாங்க. சில பேருக்கு லக் வேணும், சில பேருக்கு கிக் வேணும், சில பேருக்கு லக்கு கிக் சேர்ந்து வேணுமா? ஓகே, பாத்துடலாம். ரெடியா இருக்கீங்களா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் லக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். இந்த ரவுண்ட்ல ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்கிற, ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். அதுவும் எங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற டாப் 5 ஆன்சர்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு பதிலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 5 கரெக்டா சொன்னா 5000 உங்க சொந்தம். ஆனா கேள்வி கொஞ்சம் ஈஸியா இருந்தா தானே 5 ஆன்சர் கரெக்டா சொல்ல முடியும். சோ இந்த பாஸ்க்கு ஒரு ஓ போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சான்ஸ் பிரியங்கா கொடுக்கலாம். உங்களுக்கான கேள்வி, மகன் பேரில் முடியும் படங்கள். தங்க மகன், தங்க மகன். வாவ், ரைட் ஆன்சர். எங்கேயோ போயிட்டீங்க பழைய படத்துக்கு. என் மகன், என் மகன். இருக்கே படம். தேவன் மகன், தேவன் மகன். ரைட் ஆன்சர். பிதா மகன், பிதா மகன். ரைட் ஆன்சர். இன்னும் ஒண்ணே ஒண்ணு. தெய்வ மகன், தெய்வ மகன், தேவ மகன். ஓ சூப்பர். இப்போ கிங் கார்த்திக். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அவங்க சொல்லும்போது எல்லா ஆன்சர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா கேள்வி நம்மள கேட்கும் போது தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்துலாம். சினிமா துறையில் உயர்ந்த மத்திய அரசு விருதுகள் என்னென்ன? நேஷனல் அவார்ட். நேஷனல் அவார்ட். ரைட் ஆன்சர். பத்மஸ்ரீ. பத்மஸ்ரீ. வாவ், சூப்பர். தாதா சாஹேப் பால்கே. தாதா சாஹேப் பால்கே அவார்ட். வாவ், சூப்பர். நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பத்மபூஷன். பத்மபூஷன். பத்மபூஷன் ரைட் ஆன்சர். தெலுங்குல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பத்ம விபூஷன் அவார்ட். சேம். பத்ம விபூஷன். கிங் கார்த்திக் மூல நிறைய இருக்கே. ஓகே ராக், என்ன கல்லாட்டம் இப்படி ஆயிட்டீங்க? 2 பேரும் அஜ்ஜி வாங்கிட்டாங்க. நீங்களும் வாங்கலாம். உங்களுக்கு ஈஸியான கேள்வி எதிர்பார்த்துட்டே இருக்கு. பாத்துடலாமா கேள்வி என்னன்னு? தேசிய விருது பெற்ற தமிழ் சினிமா பாடகிகள், சிங்கர்ஸ் யார் யார்? தமிழ் படத்துல பாடி விருதுகள் வாங்கினவங்க. சித்ரா. சித்ரா. வாவ், சித்ரா மேம். ரைட் ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒன். ஜானகி. ஜானகி அம்மா. வாவ், சூப்பர். சுசிலா. சுசீலா. இருக்கிற சிங்கர் பேர் எல்லாம் சொல்றாரு, ஏதாவது ஒண்ணு. ஓகே, சுசீலா அம்மா. சுசீலா அம்மா ரைட் ஆன்சர். வாவ். சின்மை. 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 வாவ், சூப்பர். அடுத்தது ஃபைனல். சொர்ணலதா. ஸ்வர்ணலதா. வாவ், ஃபைனலா லக். ஜஸ்ட் இன் ஆயிடுச்சு, இல்லைன்னா அவுட் ஆயிருக்கு. சக்கரவர்த்தி சார். எஸ் மேடம். ரெடியா இருக்கீங்களா? Yes, yeah. Okay. Always ready. எப்படி இருக்கு இந்த ரவுண்ட்? சூப்பரா இருக்கு மேடம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? நல்லா அருமையா இருக்கு. ஓகே, உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்துடலாம். சினிமா துறையில இருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆனவங்க தமிழ்நாடுல யார் யாருன்னு டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க. மேடம் பேரறிஞர் அண்ணா. அண்ணா அவர்கள். ரைட் ஆர் ராங்? ரைட் ஆன்சர். இவர் ரைட்டர். ஓகே, செகண்ட் ஒன். தென் கலைஞர் கருணாநிதி. அவர் டயலாக் சூப்பர் இல்ல? கருணாநிதி அவர்கள். சூப்பர் அண்ட் சூப்பர். ஓகே, தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் எனது இதே தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்.
எம்ஜிஆர் சார். வாவ், சூப்பர். ஃபோர்த் ஒன். புரட்சித் தலைவருடைய துணைவியார் ஜானகி அம்மாள். ஜானகி அம்மாள். வி.என். ஜானகி அம்மாள் அவர்கள். ஓகே, எம்ஜிஆர் சாரோட வாய்ஸ். வாவ், சூப்பர். ஓகே, ஃபைனல் ஒன். புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். எஸ், ஜெயலலிதா அம்மா. வாவ், சூப்பர். எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. பாத்தீங்களா, லக்னவே நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. லக்கா வந்து சேர்ந்துச்சு. எல்லாரோட ஸ்கோர்ஸ் ஓட்டி பார்க்கலாம். பிரியங்கா 5000, கிங் கார்த்திக் 5000, ராக் 5000 and சக்கரவர்த்தி சார் 5000. லக் வந்தா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஆனா கிக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும். ஏன்னா கிக் கடிச்சாதான் அந்த லக்கோட ருச்சி என்ன சொல்லுவாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, கிக் யாருக்குன்னு பாத்துடலாமா? ரொம்ப அவளோட எதிர்பார்க்கறீங்க கிக்காக. ஆனா இது எலிமினேஷன் ரவுண்ட். கிக்னு ஏன் சொன்னா எலிமினேஷன் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாரு. அவங்க யாருன்னு பாத்துடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். ஆல் இன் ஆல் அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா, ஏ ராஜா ராஜா பிக் பாக்கெட் ராஜா. இந்த ரவுண்ட்ல எங்க நம்ம சாமி குடுப்புக்காரன் கெட்டப்ல வந்துட்டாரு பாத்தீங்களா? இந்த ரவுண்ட்ல என்ன மட்டும் இல்ல, அவங்களையும் சேர்த்து இம்ப்ரெஸ் பண்ணோம். ஒருத்தர வந்தீங்க டான்ஸ் ஆடலாம், ஃபைட் பண்ணலாம், மிமிக்ரி பண்ணலாம், சாங் பாடலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா அது பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டு சொல்லி போட்டுட்டு உங்களுக்கு லக்கா கொடுப்பாங்க. யாருக்கு லீஸ்ட் லக் கிடைக்குதோ அவங்களுக்கு கிக். ஓகே, ஃபர்ஸ்ட் சான்ஸ் பிரியங்கா. வாங்க. ஓகே, என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் நெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, சர்தா பீடா போலே என் பேரத்தான் நெல்லுவா. எவனும் ஏறலாமா கோடா வகம் பசந்து, இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுந்து. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா. கொஞ்சம் கொஞ்ச தேன் படிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா மனசுல தைச்சிக்கையா, வெடிச்சா வெள்ள இருக்கா வேண்டாத ஆள் இருக்கா. மைடிய காலி ஒண்ணு மல்லிகா கூப்பிடுறா. கவுந்துட்டாரு அப்படி. இதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். வெறும் டான்ஸ் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும். வாங்க. அட்டக் பட்டக் டிமிக் அடிக்கிற டோலு பையா டப்பா. வரசு ஒட்டு என்ன தொட்டு இறுக்கி கட்டு இரண்டு ஒன்னாக பார்க்கலாம் இந்த ரவுண்ட்ல எப்படி இருக்கு. 0 0 0 0 0 0. டார்லிங் சொன்ன உடனே அள்ளி கொடுத்துருவாருன்னு நானும் பயந்துட்டேன். நல்ல பேர் வாங்கிட்டீங்க. குடிக்கிறவங்களுக்கு நான் கம்மியா தான் கொடுப்பேன். உங்க டோட்டல் ஸ்கோர் 6000. பிடிக்கிறவங்களுக்கு நான் கம்மியா கொடுப்பாரு, அதனால பிடிக்காத மாதிரி பண்ணிடலாம். என்ன கிங்? வாங்க. ஓகே, என்ன பண்ண போறீங்க? மிமிக்ரி பண்றீங்க. அதாவது லக்கா கிக்கா. ஹலோ, சக்கரவர்த்தி திருமகன் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஏய் யார் பண்ணி என்ன பண்ற? ஜகமா நடே போர் இந்தியால ஜகமா. நீ ஜகமாவா? ஜக்கமா இல்ல. நீ சொல்லு பாப்பா. இருக்காரு பாதியா? ஏய் சொல்லு தீட்டு எடுத்துக்கொடுப்பா. கொடுத்துரு சாமி, கொடுத்துரு. இல்லன்னா அவ்வளவுதான், விடமாட்டாரு. கொடுத்துருங்க. அவச்சந்தே மச்சான் தூவா ஜக்கமா ஜெய் ஜக்கமா. வாங்க.
ஃபர்ஸ்ட்ல ஒரு டான்ஸ் ஆடினாரு, நான் மிரண்டு போயிட்டேன். இப்ப ஆக்டிங்ல எல்லாரும் காலி. பார்க்கலாம் பயந்துட்டாரா இல்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டாரான்னு. 0 0 0 4,000 உங்க டோட்டல் ஸ்கோர் 9,000. ஓகே ராக் வாங்க. ஓகே நீங்க என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். டான்ஸ். நான் கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்ல, கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முன்புறவ யாரும் இல்லை, வேணாண்டி விட்டு விடடி, நான் தவிச்சாக்கா தண்ணி குருடி, தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது முன்ன மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி, அடி கண்ணாள நமக்குள்ள வேணாண்டி, மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி, அடி கண்ணாள நமக்குள்ள வேணாண்டி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அண்ட் என்ஜாய் பண்ண சாங். சூப்பர் மேம். ஆனா அந்த சாங் மொத்தமா மாத்திட்டீங்க இல்ல? இல்ல ஒன்ஸ் மோர் அது எப்படி இருந்தது, எப்படி ஆடுனீங்க? நானே பேட சார் ஒன்ஸ் மோர் பாடிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், நீங்க போய் உங்க லக் என்னன்னு பாத்துக்கோங்க. வாங்க. கொஞ்சம் நான் போடுறேன். ரத்தங்கச்சி சாவு ரத்தங்கி சாவு. வந்து 3 தான் இருந்திருக்கு. கோவம் வரத்துக்கு முன்னாடி போப்பா. 3 விழுந்தது, அதனால 3வது கொடுத்துட்டீங்களா? 3000மா? ஓகே. 0 0 500. ஜக்கமா சொல்லு. என்னையா ஜக்கமா சொல்லுது, ஜக்கமா சொல்லுது. அதான் நான் போறேன்ல. அவர் ரொம்ப ஹட் ஆயிட்டாரு. ஆமா. அந்த டான்ஸ் பார்த்து நான் எவ்வளவு ஹட்டா இருக்கணும் சொல்லுங்க. என்னோட சாங் எப்படி எல்லாம் நீங்க மைய தடவைனா ரத்தம் கக்கிடுவேன். நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போவேன். ஓகே சக்கரவர்த்தி சார் வாங்க. ஓகே என்ன பண்ண போறீங்க? சாங் பண்ண போறேன். சாங் பாட போறீங்களா? அப்படியாவது ஒரு மனசு ஆறட்டும், நல்ல பாட்டு பாடுங்க. பொன்னான வளையல் பொட்டான வளையல் தன்னான தங்க வளையல், ஆனா பூவோடும் வருவேன் பொட்டோடும் வரு, பொன்னான தங்க வளையல் தங்க வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையல் எங்கே? அதாவது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை 4வது படிக்கும் போது புரட்சி தலைவரை நான் பார்த்திருக்கேன். 2வது தடவை இப்பதான் பாக்குற மாதிரி இருக்கேன். புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. ஜக்கமா சொல்றா. இல்ல இல்ல, அவர் எவ்வளவு நல்ல ஒரு வழிகள் இல்ல ஒரு புத்தி எடுத்து சொல்ற மாதிரி. ஆனாலும் சண்டை போடாதீங்கன்னு கேட்டு சொன்னேன். ஆனாலும் வரலையே, அவர் கேட்கவே இல்லை. அடிச்சு அடிச்சு ஏன் மேடம் அது அப்படியே கொடுத்துருக்கலாம். அது ஏன் ஜக்கமா சொல்ற ஜக்கமா சொல்ற ஜக்கமா சொல்றன்னு ஏன் சொல்ற? நல்லவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு, தெரிஞ்சுக்கோ. ஓகே பார்க்கலாம். 0 0 0 0 நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா, உங்க டோட்டல் ஸ்கோர் 10,000. தேங்க்ஸ். துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலில். ஓகே பாத்தீங்களா? கிக்கா இருந்துச்சா? ஆனா இப்போ ஒருத்தர் கிக் அடிக்கும் போது யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாரோட ஸ்கோர்ஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். பிரியங்கா 6,000, கிங் கார்த்திக் 9,000, ராக் 5,500 and சக்கரவர்த்தி சார் 10,000. எக்ஸாம்க்கு நல்லா படிக்கணும். மார்க் வந்ததுக்கு அப்புறம் என்னடா இந்த மாஸ்டர் இந்த மாதிரி மார்க் போட்டிருக்கேன்னு அதுதான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதனால வரும்போது கொஞ்சம் ராஜசுந்தரம் சார் கிட்ட ட்ரெயின் பண்ணி வந்திருந்தீங்க, இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஓகே உங்களுக்கு டேலண்ட் இருக்கு, ஆனா 4 பேர்ல கொஞ்சம் லக் இன்னைக்கு இந்த ரவுண்ட்ல கம்மியாயிடுச்சு. சோ உங்களை எலிமினேட் பண்றோம்.
வெளியே போறதுல எங்கே உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க, இல்லைன்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, சாரி ராக்ஜி, வாங்க. விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவா எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதி இல்லை, ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை, உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது நல்லவனே, தொண்டுகள் செய்ய நீ இருந்தால் தொல்லை நேராது தூயவனே. எலிமினேஷன் ரவுண்ட்லவே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனா இந்த ரவுண்ட்ல யாருக்கு கிக்கு கிடைக்க போதோ பாத்துடலாம். Let's start third round. Why Raja? Why? Okay, இந்த ரவுண்ட் உங்களோட எனக்கு வியூஸ்க்கு ரொம்ப கிக்கா இருக்கும். ஏன்னா காசு நாங்க கொடுக்க மாட்டோம். உங்க காசு நீங்களே பெட் கட்டிக்கிட்டு ஜெயிக்கணும். ஒவ்வொருத்தரும் இங்க கூப்பிடுறேன், 3 கார்டு காட்டுறேன். அந்த 3 கார்டுல ஒரு கார்டு நீங்க செலக்ட் பண்ணும். அதுக்குள்ள என்ன கேம் இருக்குன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மேல பெட் கட்டணும். நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சா அவங்க காசு உங்களுக்கு வந்து சேரும், தோத்தா உங்க காசு அவங்களுக்கு போய் சேரும். ரொம்ப கிக்கா இருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ் நீங்க வெளியே எங்கேயும் விளையாட முடியாது, இங்க மட்டும்தான் விளையாட முடியும். என்ஜாய் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சான்ஸ் பிரியங்கா. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? இங்க மேல 4000. 4000 விளையாடுறாங்க. வாவ், பயங்கரமா இருக்குல்ல, ரொம்ப கிக்கா இருக்கும். பிரியங்கா, உங்களுக்கான கேம் ஜோடிய கண்டுபிடி. ஓகே, இதுல கலர் கலரா பென், கேப் அண்ட் இதோட ஹெட் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி சேம் கலர் ஜோடி நீங்க செட் பண்ணி எங்க கிட்ட கொடுக்கணும். 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ் ஃபுல்லா 10 பென் அதோட ஜோடியோட கண்டுபிடிச்சு என் கையில கொடுத்தீங்கன்னா அந்த 4000 உங்க சொந்தம், இல்லனா உங்க 4000 அவங்க சொந்தம். ரெடி? ரெடி. Your time starts now. பத்து பெண்ணு போடணும். ஆனா 3, 6, 7, 8 கரெக்டா போட்டாங்க. லக் அடிச்சுச்சா? கிக்கா இருக்கு. இன்னும் ஒண்ணும் முடியல. இன்னும் நீங்க 2 பேர் விளையாடினா திருப்பி நம்ம கிட்ட காசு வரும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. 4000 கொடுத்துருங்க. பிரியங்கா, நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க தோத்துட்டீங்க. 4000 லெஸ் பண்ணா 2000 அண்ட் விளையாடாம 4000 ஜெயிச்சிட்டீங்க. கிங் கார்த்திக், உங்க டோட்டல் 13000. விளையாடுனா இப்ப ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா? ட்ரை பண்ணுவேன். வாங்க. ஓகே, யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க?
சக்கரவர்த்தி சார். எவ்வளோ? ஜக்கம்மா சொல்றாரு 3000 கிக்கா இருக்கு. உங்களுக்கான கேம் தூக்கு தூக்கி. இதுல 2 பக்கெட் உங்க முன்னாடி இருக்கு. இதுல ஃபுல்லா வாட்டர் இருக்கு. 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 2 பக்கெட் அப்படி ஈக்குவலா புடிச்சிட்டு இந்த ரவுண்ட் எட்ஜ்ல அப்படி 5 ரவுண்ட்ஸ் பண்ணி இங்க நிக்கணும். ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழக்கூடாது. ஓகே ஓகே? Okay. அப்பதான் அந்த 3000 உங்க சொந்தமாகும். ஓகே Okay, ready? Your time starts now. ஓகே கிங் கார்த்திக், நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. 3000 வாங்குனீங்க. என்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. ஓகே கிங் கார்த்திக் 3000 ஜெயிச்சிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 16000. அண்ட் சக்கரவர்த்தி சார் ஆடாம 3000 தோத்துட்டீங்க. இப்போ ஆடி மொத்தமா ஜெயிக்கலாம் வாங்க. யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? என் மேல கட்டினார்ல, அவர்கிட்ட வாங்கணும்ல. எவ்வளவு? அவர்கிட்ட தான். எவ்வளவு? 4000 கட்டுறேன். 4000. ஓகே, உங்களுக்கான கேம் கண்டுபிடி. ஓகே சக்கரவர்த்தி சார், உங்க முன்னாடி 3 லாக்ஸ் இருக்கு. ஆனா கீஸ் பார்த்தா நிறைய இருக்கு. 3 கீஸோட டூப்ளிகேட் கீஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்ல கரெக்ட் கீஸ் கண்டுபிடிச்சி 3 லாக் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த 4000 உங்க சொந்தம், இல்லைன்னா உங்க 4000 அவங்க சொந்தம். அப்ப கண்டுபிடிச்சிடுங்க ரைட் கீ. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆடாம 3000 விட்டாலும் ஆடி 4000 ஜெயிச்சிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 11000. வட்டியோட சேர்த்து வாங்கிட்டீங்க. பாத்தீங்களா டிஃபரெண்டான கேம்ஸ் என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா. ஓகே கிக் யாருக்கு கிடைக்க போதோ பாத்துடலாமா? ஆனா ஒரு வாட்டி எல்லாரோட ஸ்கோர்ஸ் பார்த்ததா தெரியும். பிரியங்கா 2000, கிங் கார்த்திக் 12000, சக்கரவர்த்தி சார் 11000. ஒரு அப்பாவி பொண்ணு போட்டு இப்படி எலிமினேட் பண்ணிட்டீங்களே, பாவம் பாருங்க. எனக்கு ஒன்னும் கவலை இல்ல, போடி தங்கம் போ, நீ யார வேணா ஜோடி சேரு, சோகம் இல்ல போ போ போ, நீ எங்க வேணா போ 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 போ, நீ ஒன்னும் வேணா போ. ரொம்ப அவளோட எதிர்பார்க்கறாங்க யார் வின்னர் ஆக போறாங்க. நீங்களும் அண்ட் நானும் எங்க வியூவர்ஸ். ஏன்னா இது வின்னர் டிசைட் பண்ற ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட். ரெடியா இருக்கீங்களா வின்னர் ஆகுறதுக்கு? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா ராணி, இங்க ராணி இல்ல, 2 ராஜா. நீங்க உட்கார வச்சிட்டீங்களே, அங்க ஒரு ராஜா இருக்காங்க and ஒருத்தர் வில்லனா நடிச்ச ஒரு ராஜா. ரியல் லைஃப் ஹீரோ அண்ட் ரியல் லைஃப் வில்லனா. சரி இப்ப தெரிஞ்சிடும் என்ன. நீ வாங்க. ஓகே, இவ்வளவு நேரம் ஜாலியா விளையாடணும், என்ஜாய் பண்ணோம். அண்ட் உங்க டேலண்ட் எல்லாம் கூட நாங்களும் எங்க ரசிகர்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் சீரியஸா விளையாடணும். ஏன்னா இது ஃபைனல் ரவுண்ட். ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்க போறோம், அதுக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா இந்த கேம் கண்டினியூ ஆகும்.
இங்க ஆன்சர் தவறா சொன்னீங்கன்னா இதோட எலிமினேட் ஆவீங்க. மொத்த காசு வாங்கிட்டு அனுப்பிடுவேன். கூல். கூல். அண்ணே ஸ்டேஜ் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் கூலா இருப்பாரா ஹாட்டா இருப்பாரான்னு பாத்துலாம். உங்களுக்கான கேள்வி, புத்துக்குள் இருப்பது ஆப்ஷன் ஏ பாம்பு, ஆப்ஷன் பி ஷாம்பு. ஷாம்பு ஷாம்பு ஷாம்புனே. இந்த புத்துக்குள்ள இருக்கிறது ஷாம்பு தான். அப்படி திரும்ப ஜக்கமா சொல்ற சாம்பு. ஸ்னேக். ஸ்னேக் ரைட் ஆன்சர். வாவ், கரெக்ட்டா சொன்னதுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட். வாவ். ஓகே சார், உங்களுக்கான ஒரு கேள்வி, மலைக்கு தேவை ஆப்ஷன் ஏ வடை, ஆப்ஷன் பி சடை. கொடை. கொடை மேடம். என்ன சார்? கொடை. கரெக்ட்டா? கொடை ரைட் ஆன்சர். வாவ், சூப்பர். கன்ஃபியூஸ் பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்கிறாரு. சிங்கம் போல ஆன்சர் சொல்லிட்டீங்க. Thanks. உங்களுக்கு ஒரு கிஃப்ட். புலிக்குட்டி. இந்த கிஃப்ட் நான் கொடுத்தது. ஆனா இதோட இன்னும் நிறைய காசு இருக்கிற இடம் நான் காட்டுறேன். இன்னும் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். அங்க ராஜா இருக்காங்க, அங்க ராணி இருக்காங்க. அந்த ராஜா வேணுமா ராணி வேணுமா இங்க இருக்கிற பொம்மை வேணுமா ஒரு வாட்டி நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கேக்குறேன் யாரு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் சான்ஸ் யாருக்கு கொடுத்துருவோம்? எனக்கு கொடுங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन எனக்கு தானே கேட்டீங்க. அதனாலதான் இப்ப அவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். காசு விஷயம் இல்ல. ஓகே, ராஜா வேணுமா ராணி வேணுமா இந்த சிங்கக்குட்டி? நான் ராஜா தான் மேடம். அதனால ராஜா தான். ராஜா வேணும். ராஜாக்கு ராஜா எதுக்கு? அப்போ இந்த சிங்கக்குட்டி வேண்டாமா? சரி, நீங்க நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. ராணி வேணுமா இந்த சிங்கக்குட்டி வேணுமா இந்த ரெட் டெடி பேர்? ராஜா. ராஜா அவர் எடுத்துட்டாரு. புலிக்குட்டியை கொடுங்க. இது அண்ணே அது பூனைக்குட்டி. வடவு வச்சு வாங்கணும். ஓகே. வடை போச்சு, கொடை வந்துச்சா? கொடை வந்துருச்சு. ஓகே, அப்ப 2 பேருக்குமே ராணி வேண்டாமா? ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஒரு வாட்டி பாத்துடலாமா எவ்வளவு இருக்குன்னு? ராணியே வேணாம். ராணியே வேண்டாம். புலி போதும். பாக்கலாம் பாக்கலாம். புலி வால் பிடிச்சிருக்கீங்களா? என்ன ஆக போதோ பாக்கலாம். ராணி கதவை திறக்கணும்னா நம்ம ஒரு மந்திரம் போடணும். போட்டுடுவா? ராணி ஓபன். ஓகே ஓகே, அப்போ இது வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன் நான். ஓகே ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஆஹா. ஓகே, அப்போ புலிக்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா? பாத்துடலாம். சிங்கத்துக்கிட்ட 12,000 இருக்கு. சிங்கத்துக்கிட்ட சிங்கம் இங்க இருக்கு. இதுகிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா? புலிக்கிட்ட எவ்வளவு இருக்கும்? ஒரு 14,000 இருக்குமா? ஜக்கம்மா ஜக்கம்மா ஜக்கம்மா. 1 2 3 5 6 7 அது நிறைய தான் இருக்கு. 10 11 12 13 14 15 16 பரவாயில்லையே. 19 20 21. நான் உங்களுக்காக கொடுத்தது நீங்க திருப்பி கொடுத்தீங்க. 21. ஓகே, இப்போ கிங் கார்த்திக் கிட்ட இருக்கு 33,000. ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் பத்தி யோசனை பண்ணலாம். ராஜா கிட்ட நிறைய இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே என்கிட்ட தான் இருக்கும். எல்லாமே இருக்குமா இல்ல எல்லாம் தானம் பண்ணி போயிருக்குமா? இல்ல இல்ல, கஜானா இருக்கணும்ல, கொஞ்சமா கஜானால இருக்கணும். சரி, பாத்துடலாம். ராஜா கிட்ட நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்கிறாரு. 21,000 வந்ததுனால ரொம்ப தின்னாவட்டா இருக்கீங்க. எப்பவுமே அப்படிதான் இருக்கேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பீங்களா? இப்போ ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாருன்னு பாத்துடலாம். பாப்போம், பாத்துருவோம். ஓகே, ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா? மந்திரம் போடலாமா? போடுங்க. ஜீபோமா ராஜா ஓபன். ஓகே
ஓகே, ரொம்ப சந்தோஷப்பட தேவையில்லை, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இது அதிர்ஷ்ட சக்கரம். அதிர்ஷ்ட காத்து யார் பக்கம் வீசுதா பார்க்கலாமா? இப்போ சக்கரவர்த்தி சார் கிட்ட இருக்கு 39,000 அண்ட் கிங் கார்த்திக் கிட்ட இருக்கு 33,000. சோ நீங்க லீஸ்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு யாரு இஷ்ட தெய்வம் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க லக் ஃபைனலா டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பின்னரை ஸ்பின் பண்ணுங்க. கிரீன் வந்து நின்னுச்சுன்னா அந்த 39,000 உங்க சொந்தமா. ஓகே, ஓகே ஓகே வாங்க. அண்ணே ஒரு நிமிஷம். ஜக்கம்மா போறாங்க. ஜக்கம்மா சொல்றாரு. ஜக்கம்மா சொல்றாரு. சொல்லிட்டு இப்போ திருப்பிட ஜக்கம்மா சொல்றாரு பச்சைவா. ஜக்கம்மா சொல்றாரு பச்சைவா. ஜக்கம்மா சொல்றாரு நடுவுல நிக்காத பச்சைவா. ராசா நிக்குது. பச்சை வந்துருச்சு. இப்படி டென்ஷனா இருந்த கிரீன் வந்த உடனே ஆட்டம் பாத்தீங்களா? இந்த ஆட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்குமா இருக்காத பாத்துடலாம். செக்ரட்டரி சார் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்க லக் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. உங்க 39,000 இப்போ அவங்க கிட்ட இருக்கு. அது உங்க கிட்ட வரணும்னா உங்களுக்கு கிரீன் வந்து நிக்கணும். நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. கிரீன் தான் வரும். ஏன் இந்த பழக்கமா இருக்காது. இல்ல நீங்க ரெட் ஷர்ட் போட்டீங்களே, மேட்சிங் பயமா இருக்கு. ஐயா உங்களுக்கு சொந்தம். அண்ட் முதல்ல இருந்து என்னவோ பண்ணிட்டீங்க, மேஜிக் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த எபிசோட் வின்னரா நின்னுட்டீங்க கிங் கார்த்திக் 39,000. உங்க அண்ணன் உங்க இஷ்டம். ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நானும் சூப்பரா என்ஜாய் பண்ண. அடுத்த லக்க கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அதுவரை கீப் ஸ்மைலிங். பை பை. நல்லா பாருங்க லக்கா கிக்கா கீழே ஸ்க்ரோல் ஆகுது. அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா கேபி ஜுவல்ஸ் அண்ட் ஜெம்ஸ் ஸ்ரீநகர் வழங்கும் 3,000 கிஃப்ட் வவுச்சர் உங்க சொந்தம்.